ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு செடி பசலைக்கீரை தான் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பொண்ணு வீட்டில் இந்த கீரை நிறைய இருக்குங்க. எப்போ போனாலும் ஏதாவது ஒரு பொரியல், கூட்டு, சாம்பார்னு செய்ய சொல்லி சாப்பிடுவேன் நான். எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கீரை ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். பாலக்கீரையில் இது ஒரு வகை. ஸ்கூல்லேருந்து மதியம் வந்த உடனே எங்கள் பேரை அவ கீரை பறிக்கலாம் வாங்கன்ட்டு இட்டுன்னு வந்தான். சரி, எப்பவும் ஒரே மாதிரி கூட்டு, சாம்பார், பொரியல்னு செய்யாமல் இன்றைக்கி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பாலக்கீரையில் பிரியாணி அதுதான் செஞ்சேன். நல்லா செமையாக இருந்தது. அவங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. கீரையில் போர் அடிக்காமல் அவங்களும் நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. இது நானே சாப்பிட்றேன்னு கேட்டு வாங்கிக்கலாம் அந்த தட்டை. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாலக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி அரிசி எல்லாம் பிரியாணிக்கு தேவையானது மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, நெய், கறி மசாலா. இப்போது கீரையை சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 கப்பு கீரைக்கு 1 கப்பு அரிசி எவ்வளோ அளவோ அதே அளவு தான் கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை, அன்னாச்சி பூ கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு பொரிஞ்சதும் வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க மெலிசா. அப்போ சீக்கிரம் வதங்கும். பச்சை மிளகா ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா மாட்டக்கூடாது. பச்சையாக கீரையும் பச்சையாக இருக்கும். பிரியாணி பச்சையாக இருக்கிறதுனால பச்சை மிளகாவோட காரம் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் கீரி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போடுங்க. இந்த பாலக்கீரையில் நிறைய டிஷ்ஷு செய்யலாம். பருப்பு போட்டு கூட்டு, பொரியல், சாம்பார் நிறைய செய்யலாம். வடை, இந்த மாதிரி கேழ்வரகுல போட்டு அடை செய்யலாம். நிறைய டிஷ்ஷு செய்யலாம். சப்பாத்தி கிரேவியில் போடலாம். அந்த மாதிரி வகையில் இந்த கீரையை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லா வகையான சமையலுக்குமே இது டேஸ்ட்டு கொடுக்குது இந்த கீரை. இந்த கீரை எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும். நாங்கள் அடிக்கடிக்கு இந்த கீரையை செய்வோம். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கீரை, மலச்சிக்கலை போக்குது. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அந்த அரிசிக்கு தேவையான காரம், உப்பு நல்லா பச்சை வாசனை போக வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கீரை போடணும். கீரையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும். எப்பவுமே கீரையை வதக்கி திறந்து வதக்குங்க. 1 செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லி போடலாம். கீரை இப்போ நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ புதினா, அதில் பாதி அளவு கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நான் இங்கே 1 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பிரியாணி அரிசி. நம்ம வீட்டு அரிசியில் கூட செய்யலாம். நாங்கள் நிறைய ரேசன் அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, பிரியாணி அரிசி, வீட்டு அரிசின்னு எல்லா அரிசிலையுமே நாங்கள் செய்வோம். ஆனால் இன்றைக்கி பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கீரை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. மட்டன் பிரியாணி கூட தோற்றுருங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செய்யும் போதே உள்ளே வரும்போதே எங்கள் வீட்டுக்கார் இன்னும் மட்டன் பிரியாணியா, ஃப்ரைடே அதுவும் பிரியாணி வாசனையாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, 1.5 கப்பு கூட ஊற்றுனா கரெக்டாக இருக்கும்.
தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச நெய் கலந்துக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் போதுமானதாக இருக்கும். இந்த கீரையே நல்ல வாசனை தரக்கூடிய கீரை தான். டேஸ்ட்டு வாசனை எல்லாமே இந்த கீரையில் நல்லா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ண மாட்டீங்க. அடிக்கடிக்கு செஞ்சு கொடுப்பீங்க பசங்களுக்கு. இப்போ எல்லா பிள்ளைங்களுமே பிரியாணி லவராக தான் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இது ஈஸி உணவாக இருக்கும். டிஃபன் பாக்ஸில் பெரியவங்க சின்னவங்க முதல்ல லஞ்ச் பாக்ஸுக்கு இது நல்ல ஒரு ரெசிபி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா இது பிரியாணி அரிசி சுடு தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் ஒரு விசில் போதுமானதாக இருக்கும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் வந்துடுச்சு, ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா பச்சை பச்சைன்னு பிரியாணி நல்லா அட்டகாசமாக வந்திருக்குதுங்க. டேஸ்ட்டும் அது சூப்பராக இருந்தது. நாங்கள் செஞ்சு சாப்பிடும் போதே அந்த அளவுக்கு எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்குன்னு செஞ்சாங்க. எங்கள் பொண்ணு வீட்லேயும் நாங்கள் அன்றைக்கி செய்யும் போது எல்லோரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடிக்கு வரணும்னா பெல் பட்டன் அழுத்துங்க. ஒரு லைக் போட்டுருங்க. இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.